கொண்டு வருகிற தரிசன உதவியாளர்களை ஆண்டவர் இன்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறார். அவர்கள் வந்து உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் எப்போதுமே நமக்காக ஒரு காரியத்தை அவர் முடிவு செய்தார், அதனுடைய நேரம் வந்துருச்சுன்னா நீங்க தேடி போக வேண்டியதில்லை, உங்களை தேடி தேவ தயவு வரும். அன்புடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவ தயவை நம்மை தேடி வர வைக்க போகிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நம்முடைய எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல போறீங்க? இங்கே ஞானத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம், வளர்த்தியை குறித்து நாம் வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு லெவல் ஆஃப் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு வளர்த்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தேவ கிருபை, மனுஷர் தயவு, இந்த இரண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையும் மனுஷருடைய தயவும் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது. We need the grace of God, we need the favor of man. ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த கிருபை, எனக்கு கடவுள்கிட்ட கிருபை இருக்குது, ஆனால் மனிதர்களிடத்திலே எனக்கு தயவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. இன்னைக்கு அநேகம் பேரிடத்திலே பக்தி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, ஆனால் அவருடைய வாழ்விலே தேவனுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டாலும் மனுஷருடைய தயவு இல்லாதபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே சில பிரேக் த்ரூஸை அவர்கள் பெறாமல் இருக்க பார்க்க முடிகிறது. When we don't have the breakthrough of the favor of men, மனிதர்களுடைய தயவு நமக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் எங்கே சென்றாலும் தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அவருக்கு தேவனுடைய கிருபை பூர்ணமாய் இருந்தது. அதே சமயத்தில் மனுஷருடைய தயவு கிடைத்தது. ஆமென். ஆண்டவரை அவருடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் பேதுரு. அவருடைய படகுல இடம் கொடுத்தார். ஆண்டவருக்கு எப்பொழுதெல்லாம் அவர் எருசலேமுக்கு பக்கத்தில் அவர் போனாரோ, பெத்தானியா என்கிற வீட்டிலே மரியாளும் மார்த்தாளும் அவரை வீட்டிலே தங்க வைத்து உபசரித்தார்கள். இப்படி பல தயவுகள் ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் நமக்கு தேவைப்படுகிறது. இவைகள் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்ற முடியும். To fulfill the destiny that God has given, you need destiny helpers. You need destiny help. தமிழிலே அது என்ன வார்த்தை என்று சொல்லி நான் அதை மொழியாக்கம் செய்து பார்த்தேன். அது விதி என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அந்த வார்த்தையிலே நம்பிக்கை இல்லை. எல்லாம் அவருடைய தலை விதி என்று சொல்லி தமிழிலே அதை நெகட்டிவா பயன்படுத்துவாங்க. அவனை பற்றி இருக்கிற விதி, விதி என்கிறது ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, ஒரு பாசிட்டிவான விதத்திலே அந்த வார்த்தையை ஆக்சுவலா அணுக வேண்டும். அதாவது தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம், நோக்கம். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்களும் நானும் இந்த பூமியிலே தற்செயலாய் பிறக்கவில்லை. உங்களையும் என்னையும் தேவன் ஒரு திட்டத்தோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற அவர் பிறக்க வைத்திருக்கிறார். அப்படியானால் நான் போய் சேர வேண்டிய
ஒரு தரிசனத்தின் முடிவு. அந்த முடிவை தமிழில் விதி என்று சொல்லுகிறார்கள். நான் அதை தரிசனத்தின் நிறைவு என்று பேச விரும்புகிறேன். தரிசனத்தின் நிறைவு என்று அதை நான் பெயர் சூட விரும்புகிறேன். ஏனால் விதி என்பது ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறதுனால தரிசனத்தை நிறைவு பெற வைக்க எனக்கு தரிசனத்தினுடைய உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீங்கள் பெரும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரு முடிவு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். எதிர்பார்த்திருக்கும் முடிவு, அதுக்கு பேர் தான் ஆண்டவர் வைக்கிறார். அது தரிசனத்தின் நிறைவு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. தரிசனத்தினுடைய நிறைவை ஆண்டவர் சொல்றாரு எரேமியா 29:11. எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் என்று பவுலப்போஸ்தலன் அந்த தரிசனத்தின் நிறைவை குறித்து பேசுகிறார். பந்தய பொருள், the goal, the target. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பந்தய பொருள் இலக்கு, கோல், the prize. பந்தய பொருள்னா பிரைஸ், ஓடி முடிக்கும் போது கிடைக்கிற அந்த பிரைஸ். இப்போ அவர் சொல்றார், நான் அதை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தனியாக யாரும் செய்ய முடியாது. இது ஒரு குழுவாக, ஒரு சேனையாக, தேவனால் இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இணைந்துதான் இதை சாதிக்க முடியும். சொல்லுங்க, அல்லேலூயா. இதிலே தேவன் நமக்கு கொடுக்கிற குடும்பம் என்கிற ஒரு உறவின் முறை இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை தவிர தேவனால் ஏற்படுத்தப்படுகிற சில உறவுகள் இருக்கிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிற சில உதவியாளர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்கள் வரும்போது ஆண்டவர் அவர்கள் மூலமாய் உங்கள் வாழ்விலே சில திருப்பு முனைகளை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறேன்? இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்க வாழ்க்கையில சில தரிசன நிறைவை கொண்டு வருகிற தரிசன உதவியாளர்களை ஆண்டவர் இன்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறார். அவர்கள் வந்து உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லணும்னு விரும்புறேன்? நீங்க தேடுறது ஒன்று, உங்களை தேடி கர்த்தர் அவர்களை அனுப்புவது மற்றொன்று. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு தரிசனத்தில் நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படி எனக்காக ஆயத்தம் பண்ணின தரிசன உதவியாளரை அனுப்புவீராக. ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன், ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. தரிசனத்தை நிறைவேற்றும்படி வந்து கதவை தட்டுகிற அந்த நபர்கள், அந்த 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 ஒத்தாசை உங்களுக்கு வரும்போது கீழே இருந்த உங்க வாழ்க்கையை கர்த்தர்
மேன்மையான ஸ்தானத்துக்கு அவர் உயர்த்தி வைப்பார். சொல்லுங்க ஆமென். உங்ககிட்ட பேசும்போது கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அப்போ இந்த தரிசன உதவியாளர்களை நம்முடைய லைஃப்ல கர்த்தர் ரிலீஸ் பண்ணார்னா, இன்னையோட உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளுக்கு ஒரு விடை கிடைக்கும். தடைகளுக்கு விடை கிடைக்கும். ரெபேக்கா அவள் தன்னுடைய வீட்டில் தான் இருந்தாள். ரெபேக்காவை ஆபிரகாமுடைய குடும்பத்தோடு இணைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவள் எங்கேயோ தன்னுடைய தகப்பன் லாபானுக்கு அவள் மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் இந்த தரிசனத்தில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தில் இணைக்கும்படி ரெபேக்காளை தேடி ஒரு எலியேசரை அனுப்புகிறார். அந்த எலியேசர் வந்து இவங்க வீட்டு கதவை தட்டி, உங்க மகளை அந்த செல்வ சீமானா இருக்கிற ஆபிரகாமுடைய மகனுக்கு மருமகளா கேட்க வந்திருக்கிறேன். நீங்க 1000 இடத்துல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைத்திருந்தாலும், தேவன் இப்படிப்பட்ட தரிசன உதவியாளர்களை அனுப்பும் போது அது மேட்ரிமோனியல் சைட்ல இருந்து இல்ல, உங்கள் கதவை தட்டி அவர்கள் கேட்பார்கள். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? Do you understand that you need the destiny helpers? You need destiny helpers. ஆபிரகாமையும் லாபானையும் இணைப்பதற்கு, ரெபேக்காளையும் ஈசாக்கையும் இணைப்பதற்கு ஒரு டெஸ்டினி ஹெல்பர். எலியேசர் என்றால் தேவன் எனக்கு உதவி என்ற அர்த்தம். எல் என்றால் தேவன், அசார் என்றால் உதவி என்ற அர்த்தம். அப்போ எலியேசரை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாராக. கவனிங்கள், நாம் இன்னைக்கு அந்த தரிசன உதவியாளர்களை தேடி போகவும் வேண்டாம், தரிசன உதவியாளர்களை பார்த்து ஜெபிக்கவும் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு உதவி கண்மலையிலிருந்து வருகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் வல்ல தேவன், வல்ல தேவன். ஓ என்ன கடங்கா என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. அப்படியானால் இந்த டெஸ்டினி, இந்த உதவுகிற இந்த நபர்கள், ஒத்தாசையை கொடுக்கிற இந்த நபர்கள், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட திருப்பு முனைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. A destiny helper is somebody who is divinely connected to your destiny. He or she will help you achieve
what God has predestined you to be. நீங்கள் தேவனால் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டீர்களோ, எதை சாதிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ, அதை நிறைவேற்றும்படி உங்களுக்கு தேவன் அந்த தரிசன உதவியாளர்களை அனுப்புவாராக. சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. நான் தாவீதுடைய வாழ்க்கையை நான் பார்க்க விரும்புகிறேன். தாவீது எந்த அரசாங்க வேலைக்கும் அவர் அப்ளை பண்ணவில்லை. தாவீது ராஜாவுடைய வீட்டிலே அல்லது அரசவையிலே இசை வாசிக்கும்படி அவர் எந்த ஒரு போஸ்டுக்கும் அப்ளை பண்ணல. அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவங்க அப்பாவுடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி கிட்ட பேசுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்போதுமே நமக்காக ஒரு காரியத்தை அவர் முடிவு செய்தால், அதனுடைய நேரம் வந்துருச்சுன்னா நீங்க தேடி போக வேண்டியதில்லை, உங்களை தேடி தேவ தயவு வரும். சொல்லுங்க ஆமென். நீங்க அழுகலாம், புலம்பலாம், தலை கீழே நிக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு அந்த டெஸ்டினி டைம் வர வரையிலும், அந்த செட் டைம் வர வரையிலும் நீங்க தலைகீழா நின்னாலும் நடக்காது. ஆனா ஒருவேளை நம்முடைய டெஸ்டினி ஹெல்பர்ஸ் தாமதித்து கொண்டிருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்க கிட்ட டைரக்டா பேசுவார். இந்த இரவு உங்களை பத்தி யார்கிட்டயோ பேச போகிறார் ஆண்டவர். ஏனென்றால் உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டை தரணும்னு சொல்லி சிலருடைய கையில அபிஷேகத்தையும் அதனுடைய அழைப்பையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் கையில ஒரு சாவி போல ஒரு திறவுகோல் இருக்கிறது. அவர்கள் வந்து திறந்து விட்டால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆளுமை, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். அவர்கள் வந்து திறந்து கொடுத்தால் இவர்கள் வாழ்க்கை வேற லெவலுக்கு மூவ் ஆயிடும். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற என்னை அபிஷேகம் பண்ண இந்த இரவு கர்த்தர் சிலரை அனுப்புவாரா? உங்களுக்காக தேவன் அனுப்புவாராக. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜா விழுந்து போனதை நினைத்து இவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். தேவன் சவுல் ராஜாவை புறக்கணித்து விட்டாரே என்று வேதனையில் இருக்கிறார். அந்த வேதனையிலே அவர் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். He is going through a very big suffering and he is mourning for இந்த சவுல் இப்படி ஆயிட்டாரேன்னு அவர் உட்கார்ந்து துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட அவர் வந்து என்னன்னு பேசினார் வாசிங்களே. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சாமுவேல் இன்னும் சவுலுக்காக போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ என்னுடைய திட்டத்தை டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ தயவு செய்து இனிமேல் சவுலுக்காக புலம்புறதை நிறுத்து. நான் அடுத்த நபரை ஆயத்தப்படுத்திட்டேன். உங்களை ஆயத்தம் பண்ணினதை குறித்து கர்த்தர் இன்னைக்கு சில தரிசன உதவியாளர்கிட்ட பேச போறார். இந்த இரவு அவங்க தைல குப்பியை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த இரவு உங்களை அபிஷேகம் பண்ணபடி சிலர்கிட்ட பேச போகிறார். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படி சிலர்கிட்ட கர்த்தர் பேச போகிறார். ஆகவே சாமுவேலுக்கு யார் என்று தெரியவில்லை, யார் என்று தெரிய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விருப்பம் இல்லை. சாமுவேல் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். சாமுவேலுடைய மனசுல சவுல் தான் இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய மனசுல தாவீது இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு தரிசன உதவியாளர்களாக சில பேர்
வேற ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் அடுத்ததா அபிஷேகம் பண்ணின அந்த மனிதனை உயர்த்துவதற்காக தான் உன்னுடைய தைல குப்பியை நிரப்பி வச்சிருக்கிறேன். நீ தைல குப்பியை வச்சுக்கிட்டு விருதாவா நிக்காத, தைல குப்பியை நிரப்பி கொண்டு போ. பெத்லெகேமியனாகிய ஈசாயினுடைய குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாமுவேல் ஈசாயுடைய வீட்டுக்கு வந்தார். ஈசா கிட்ட சொல்றாரு, ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வரிசையாய் நிற்க வைக்கிறார். ஆனால் ஈசாய்க்கு தாவீதின் மேல நம்பிக்கை இல்லை. ஆகவே தாவீதை அவர் வரவழைக்கவில்லை. தாவீது மறக்கப்பட்டவனாக அவன் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருந்தான். வீட்டுக்கு வரவில்லை. கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த பரிசு பாருங்க. அப்பாவுக்கு உண்மையா அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவனுக்கு கிடைத்த பரிசு பாருங்க. அவன் மறக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர், அவனுடைய அப்பா பரமபிதா மறக்கவில்லை. தாய் மறக்கலாம், சொந்த குடும்பம் உங்களை மறக்கலாம், சுயநலமா உங்களை பயன்படுத்தலாம். ஆனா கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். உங்களுக்கான உதவி கர்த்தரிலிருந்து வரும். நீங்க எதிர்பார்க்கிறவங்களுக்கு உதவி செய்யலனாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நபர்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்காக சிலருடைய மனதில் பேசி அவங்க மனதில் சொல்லுவார், என் பிள்ளை உதவி இல்லாம இருக்குது, நீ போய் உதவி செய்யணும் சொல்லுவார். யார் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சாமுவேல் பார்த்துறாரு, லைன்ல நின்ன எல்லாரும் முடிஞ்சு போச்சு, தைல கோப்பிலிருந்து தைலம் ஒன்றும் ஊற்றவில்லை. அப்ப கேட்கிறார், இவ்வளவுதான பிள்ளைகள், வேற இருக்கிறாங்களான்னு சொல்லும்போது மனாந்தத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவனையும் வர சொல்லுங்க. தாவீது வந்து முழங்கால் படியிடுகிறார். சாமுவேல் தைல குப்பி அவருக்கு மேலே நீட்டின உடனே அந்த தைல குப்பி உடைந்து அந்த வேக்ஸ் உருகி கர்த்தருடைய அபிஷேக தைலம் தாவீதுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு கர்த்தர் சொல்றார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? என்னுடைய கேள்வி ஒன்றுதான். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனேயே சாமுவேல் என்ன செய்திருக்க வேண்டும்? தேசத்திலே பறைசாற்றி இருக்க வேண்டும். என்னவென்று சொல்லி, இவன் தான் அடுத்த ராஜான்னு சொல்லியிருக்கணும். ஆனா இந்த தரிசன உதவியாளராய் வந்தவர் அபிஷேகத்தை மட்டும் கொடுத்தார், பிரகடனப்படுத்தவில்லை. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு கோலியாத்தை அனுப்பினார். சில நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய உங்க சொந்தத்துல யாரும் வரமாட்டாங்க, உங்க கூட பிறந்தவங்க வரமாட்டாங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூட உங்களை கைவிட்டுருவாங்க. கர்த்தர் ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து நிற்க வைத்து, எழுதி கொள்ளுங்க, உங்க தரிசன உதவியாளராக சில நேரத்தில் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வைப்பார். கோலியாத் வந்து தாவீது கோலியாத்தை வீழ்த்தவில்லை என்று சொன்னால், கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறதை இஸ்ரவேலுடைய சமஸ்த இஸ்ரவேலும் அன்றைக்கு அந்த யுத்த களத்தில் காணவில்லை என்றால், தாவீதின் மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் அடுத்த பெரிய தலைவனாக உருவாக்குகிற தகுதி இவனுக்கு உண்டு என்பதையும் யாரும் அடையாளம் கண்டிருக்க மாட்டார்கள். காரணம், இவன் அழகான ரூபம் உள்ளவனாக இருந்தான், மேனி உள்ளவனாக இருந்தான், பாடுகிறவனாக இருந்தான், வனாந்திரத்தில் இருந்தான், அவனுடைய கையிலே ஆயுதங்கள் இல்லை, கவனும் கல்லும் இருந்தது, கோல் இருந்தது, ஆடு மேய்க்கிறவன். He didn't look like qualified, but the Lord who called him qualifies the called. ஆண்டவர் தகுதி உள்ளவர்களை அழைப்பவர் மட்டுமல்ல, அழைத்து தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் உங்க மேல வரும்போது, இப்ப கவனிங்க,
இந்த கோலியாத்தை தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வைத்து அந்த கோலியாத்தை வீழ்த்தி அவன் தலையை எடுத்துக்கொண்டு, எப்படி அவன் தலைய, கோலியாத்துடைய பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை வெட்டி தாவீது எடுத்துக்கொண்டு வரும்போது எல்லாரும் கேட்கிறாங்க, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? Your destiny helper. ஆனால் அதுக்கு பிறகு தாவீதுக்கு திரும்பவும் அவர் வயல்வெளிக்கு அவர் வனாந்தரத்துக்கு போயிடுறாரு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் இமீடியட்டா அவரை யாரும் உயர்த்தவில்லை, யாரும் அவரை கனம் பண்ணவில்லை. He went back, but there came a time, ராஜாவுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. பிசாசு வெளியே போகணும்னா அவருக்கு கொஞ்சம் இசை வாசிக்கணும். அபிஷேகம் நிறைந்த இசை வாசிக்கிறவன். தாவீதுக்குள்ள இருந்த மல்டி டேலண்டட் அந்த அனாயிண்டிங்க கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னா சவுலுக்கு பிசாசை பிடிக்க வைப்பார். ராஜாவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்ததுக்கு காரணமே தாவீது தான். அதுக்கு சாவியை வச்சிருக்கிறான். தேசத்துல வேற யாருக்கிட்டையும் இல்லை. உங்கள் சத்துருக்களை கர்த்தர் சிநேகியுங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் ஏனென்றால் அவர்களுக்கு கூட உங்களுடைய தரிசனத்தில் பங்கு இருக்கிறது. உங்களை அவர்கள் எதிர்த்து நிற்கும் போது, உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படியாத போது, உங்களை அவர்கள் விரோதிக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் செய்யும் போது ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களை எல்லாம் தேவன் அனுமதித்திருக்கிறார். அவர்கள்தான் உங்களுடைய கதையில் கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரத்தை நீங்க விடவும் முடியாது, அவங்கள மறக்கவும் முடியாது. அவங்க வேலையை செய்வாங்க. ஆனா அவங்க இருக்கிறதுனால தான் உங்க கதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். பக்கத்தில் பார்த்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் விரோதமாய் பேச உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இதை விட நான் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், தாவீது அரண்மனையில் இருக்கிறான், ராஜாவுடைய யுத்தங்களை எல்லாம் நடத்த ஆரம்பித்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பரை தாவீதுக்கு ஏற்படுத்தினார். அவர்தான் யோனத்தான். யோனத்தான் என்கிற ராஜாவுடைய மகனை கர்த்தர் தாவீதுக்கு ஒரு நண்பனாக, ஒரு உடன்பிறவா சகோதரனாக ஒரு பிணைப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இந்த யோனத்தான் என்ன பண்ணுகிறார்? தாவீதை தன்னுடைய ஜீவனை போல நேசித்தானா? எப்படி நேசித்தான்? ஆத்துமாவை போல, தன்னுடைய ஜீவனை போல, லைக் his own life, like his own soul. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள தான் பிடிக்கும். அவங்கள மாதிரியே இன்னொருத்தரை பிடிக்கணும்னா they have to really be connected by a divine destiny. சொல்லுங்க ஆமென். ஏனென்றால் அதுவரைக்கும் ஆடு மேய்ப்பனாய் இருந்த இந்த தாவீதை அரண்மனைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே யோனத்தான் தாங்க. அரண்மனைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே யோனத்தான் தான். இதுதான் உண்மையான டெஸ்டினி ஹெல்ப்பர். நாட் சாமுவேல், நாட் கோலியாத், நாட் சால். இவர்களிடத்தில் அபிஷேகம் இருந்தது, பலம் இருந்தது. கோலியாத்து கிட்ட, சவுல் கிட்ட அதிகாரம் இருந்தது. சாமுவேல் இடத்துல அபிஷேகம் இருந்தது, கோலியாத் இடத்துல பலன் இருந்தது, சவுல் இடத்துல அதிகாரம் இருந்தது. ஆனால் யோனத்தான் இடத்துல அன்பு இருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தாலும் ஒரு ஆடு மேய்க்கிறவன் மேல அன்பு செலுத்த சில யோனத்தான்களை கர்த்தர் இன்றைக்கும் வைத்திருக்கிறார். டெஸ்டினி ஹெல்பர்ஸ். இந்த யோனத்தான்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் உங்களை அரண்மனை வாசியாக மாற்றுவதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை, his own life, like his own life,
அவனை சிநேகித்தான். அவனை எப்படி செய்தான்? உயிரை சிநேகிக்கிறது. ஆத்துமா மாதிரி செய்தானா இல்ல உயிரை மாதிரி செய்தானா? ஆமென் சொல்லுங்களேன். உயிரை மாதிரி ரெண்டு பேருடைய ஆத்துமாவும் இணைக்கப்பட்டது. எப்படி? டிவைன் டெஸ்டினிக்காக. யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறேன்? அப்போ இங்க பாருங்களேன், இவர் என்ன செய்கிறார்? இவர் நேசிக்க ஆரம்பித்த உடனேயே இந்த தாவீதை ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கும் அந்த அரசவையில் உட்கார வைக்க அவன் தீர்மானிக்கிறான். ராஜாக்கள் உட்காருகிற அந்த மேஜையில் உட்காரவும், அடுத்தது இவருடைய வஸ்திரத்தை மாற்றுகிறான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ராஜாவுடைய மகனாய் இருக்கிற பிரபு தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து ஒரு ஏழை, ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற மெய்ப்பனுக்கு கொடுக்க முடியுமா? ஆனால் இந்த யோனத்தான் அப்படி செய்கிறார். ஏன்னா இந்த தாவீதை அவர் அவ்வளவு நேசித்தபடியினாலே, தாவீது எப்படியாவது மேல வரணும்ன்ற எண்ணத்தை கர்த்தர் யோனத்தானுடைய உள்ளத்துல போட்டார். பாருங்களேன், நான் யோனத்தானை ஒரு இயேசு கிறிஸ்துவாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறேன். சவுலுக்கு அடுத்தது ராஜாவாக யார் வந்திருக்க வேண்டும்? யோனத்தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் என்றைக்கு இந்த யோனத்தான் இவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை அறிந்தானோ, யோனத்தான் வழி விலகி தாவீதுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்ற இடம் கொடு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தாவீதுக்கு அவன் இடம் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோனத்தான் தன் வஸ்திரத்தை குறித்ததை கொடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 18. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும். 1 சாமுவேல் 18:4 சொல்கிறது, யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட யாருக்கு கொடுத்தானா? தாவீதுக்கு கொடுத்தான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோனத்தான் போட்டிருந்த சால்வை, வஸ்திரம், பட்டயம், வில்லு, தன் கச்சை, இந்த 5 காரியங்களையும் யோனத்தான் கழற்றி தனக்கு கிடைத்த கனத்தை, ராஜாவின் மகனாக இருந்த தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி இந்த தாவீதுக்கு உடுத்து வித்தான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. எல்லாத்திலையும் கர்த்தர் அவனை உயர்த்துறதும். Jonathan was actually the real destiny helper for David. மற்றவங்களாம் அவங்க கதாபாத்திரத்தை செய்தார்கள். யோனத்தான் தாவீதை உயர்த்தினது மட்டுமல்ல, தாவீது அடுத்த ராஜாவா இருப்பான் என்று அறிக்கை செய்தது மட்டுமல்ல, சவுல் ராஜாவோடு அவர் மரித்து தாவீதுக்கு இடத்தை கொடுத்தார். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பிதா தன்னை அனுப்பினதற்காக அவர் மரித்து நம்மை ராஜாவாய் மாற்றின இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தயவும் உங்களில் நிறைவாய் பெருகுவதாக. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. யோனத்தானுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 23:17 அவர் சொல்றார், நீர் இஸ்ரவேல் மேல் ஒரு நாள் ராஜாவாய் இருப்பீர். I know that you will be the king, meaning he himself agreed that David should become the king over Israel. உங்களையும் அப்படிதான் இயேசு என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே அவருடைய வஸ்திரத்தை கலட்டி நம்ம மேல போட்டு சொல்றார், நீ ராஜாவா மாற போற, நீ ஆளுகை செய்யும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய ஆளுகையை, அவருடைய கரத்தினுடைய வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குது, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கும் செய்யப்படும்.
மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கும் வரும். சவுல் ராஜா தாவீதை ஒரு பந்திக்கு அழைப்பித்து அவரை கொலை செய்ய போகிறார் என்பதை யோனத்தான் அறிந்தபோது தாவீது மரிக்கட்டும், தான் ராஜாவாகி விடலாம் என்று யோசிக்கவில்லை. இந்த யோனத்தானுக்கு இருந்த நல்ல பண்பு பாருங்க, அழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய தான் பின்தங்கி நிற்கவும் அவன் தயங்கவில்லை. ஆனால் இன்னைக்கு ஊழியத்திலும் பல இடங்களிலும் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்களோடு போட்டி போட்டுட்டு நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு சொல்லி அப்படிப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் தான் ஊழியத்தின் வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது யார் என்று சொன்னால், உங்களோடு தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் அதை பார்த்து சில பேர் அதற்கு இடம் விடாமல் இருக்கும் போதுதான் தடைகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் தடைகளை தகர்க்கிறவராக இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். என்ன செய்றீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு. யோனத்தான் இவ்வளவு செய்தார், ஆனா யோனத்தான் மரித்து விட்டார். இப்ப தாவீதுடைய நேரம் வருகிறது. தாவீது ராஜாவாக மாறிவிட்டார். அவருடைய எதிராளிகளை எல்லாம் அவர் வீழ்த்த ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது தாவீதுடைய ராஜ்யபாரம் பெரிதாகிவிட்டது. தேசமே தாவீதுடைய கைவசம் வந்துவிட்டது. இதெல்லாம் மாறின பிறகு தாவீது தனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக வாழ விரும்பவில்லை. அவருடைய எண்ணங்கள் ஓடுகிறது. என்ன எண்ணங்கள் ஓடுகிறது? எனக்கு உதவி செய்தார்களே அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நான் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக தயவு செய்து வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. நல்ல கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே ஒரு பெரிய பிரசங்கம் அடங்கி இருக்கிறது. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன். யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? Because of Jonathan, is there anybody to whom I can show favor? Because when I was down, Jonathan was up and he genuinely showed me favor. எனக்கு இந்த யோனத்தான் அன்பு பாராட்டி கீழே இருந்த என்னை தூக்கி ராஜாவுடைய அரண்மனையில் வைத்தாரே, இந்த யோனத்தானுக்கு நான் எதுவும் பிரதி உபகாரம் செய்யவில்லையே. தேவ பிள்ளையே, நீ நிறைய பேருக்கு நன்மை செய்து உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறாயோ? உங்களை விடுவிக்க யாரும் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறீர்களோ? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தேடி போக வேண்டாம். நீ அரசியல்வாதிகளையும் செல்வந்தர்களையும் பின்னாடியே போய் ஜிங்சாக் அடிக்கிறவர்களாக மாறி நீங்கள் யாரையும் காக்கா பிடிக்கவும் வேண்டாம், சோப்பு போடவும் வேண்டாம். உங்களை தேடி தேவ தயவு வந்து கதவை தட்டப் போகிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய ஜீபா என்ற பேருள்ளவனிடத்தில் தாவீது அழைத்து வந்தான். அந்த ஜீபாவை பார்த்து கேட்கிறாரு, ஏம்பா, நான் தேவன் நிமித்தம் நான் சவுல் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி, தேவன் என்று சொல்லும்போது அவர் மனதிலே யோனத்தான் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த யோனத்தான் நிமித்தம் அவனுக்கு அந்த சவுல் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி யாதொருவன் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்கிறார். அப்போ ஜீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். நல்ல கவனிங்க, சவுல் செய்த காரியத்தினாலே சவுலுடைய குடும்பத்தார் எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் அவனுடைய தலைமுறையிலே அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மகன் மட்டும் காப்பாற்றப்படுகிறான். அவனுடைய பெயர் மேவிபோசேத். வாசிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான்.
அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரிலிருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். அவன் எங்கே இருக்கிறான்? அவன் அரண்மனையில் இல்ல, அவன் லோதேபார்ல இருக்கிறான். சொல்லுங்க ஆமென். லோதேபார் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? ஒழுங்கில்லாத இடம்னு அர்த்தம். The place of disorder. Disorderly, no leader, not governed, rebellious, no shepherd, without pasture, no issue, barren, without speech, dumb, false, untrue. இதெல்லாம் இந்த லோதேபார் என்கிற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். எப்பொழுதும் அப்போது மேவிபோசேத்து தங்கியிருக்கிற இடம் ஒரு டிஸார்டர்லியான இடம், ஆதரவற்ற இடம், உதவியற்ற இடம். மாகீரின் வீட்டிலே தங்கி இருக்கிறான், லோதேபார்ல இருக்கிறான். லோதேபார்ல அவனுக்கு எதுவுமே ஆர்டர்ல இல்லை. இன்னைக்கு நீங்க கூட ஒருவேளை ஒரு லோதேபார்ல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எருசலேமுக்கு கொண்டு வர போகிறார். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. மேவிபோசேத் ராஜாவாகிய தாவீதிடத்திற்கு யுவர் ஹைனஸ் கைண்ட்லி ரிமெம்பர் மேவிபோசேத்னு சொல்லி லெட்டரும் போடல, யார்கிட்டையும் சிபாரிசு கடிதம் கேட்கல, எம்எல்ஏட்ட போய் நிக்கல, கவுன்சிலர்ட்ட போய் நிக்கல, யார்கிட்டையும் வட்டம் மாவட்டம் அப்படின்னு போய் நிக்கல. அவர் கர்த்தரிடத்திலே ஜெபித்து கொண்டிருந்தார். அவருடைய நிலைமை டிஸார்டர்லியா இருக்குது. தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் யோனத்தானை நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் யோனத்தானை நினைவு கொண்டார். ஒரு நாள் தாவீதுடைய உள்ளத்திலே யோனத்தானை ஞாபகப்படுத்தினார். தாவீதே, நீ இன்னைக்கு அரண்மனையில் இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு யோனத்தான் உனக்காக ஜெபித்தான்ல, அன்னைக்கு யோனத்தான் உனக்காக கொடுத்தான்ல. உனக்கு கொடுத்த யோனத்தானை நீ எப்படி மறக்கலாம்? நீ அன்னைக்கு ஒண்ணுமில்லாத போது அவன் உன்னை தூக்கி விட்டான்ல. நீ எப்படி அந்த யோனத்தானை நீ எப்படி யோனத்தானை மறக்க முடியும்? யோனத்தானுடைய குடும்பத்தை நீ எப்படி மறக்க முடியும்? உன்னை தூக்கிவிட்ட அவனை நீ தூக்கி விடுகிற காலம் வந்து இருக்கிறது அல்லவா? உங்க அப்பாவை நீ எப்படி மறக்க முடியும்? உங்க கூட பிறந்தவங்களை எப்படி மறக்க முடியும்? உனக்காக ஓடாய் தேர்ந்த உன்னுடைய பெற்றோரை நீ எப்படி மறக்க முடியும்? உன்னை தூக்கிவிட்டு அவர்களை நீ எப்படி கேவலப்படுத்த முடியும்? உனக்காக தங்க கையில வச்சிருக்கிறத கொடுத்தத மறந்து இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. ஆனா தங்க கையில இருக்கிற அந்த தங்க வளையலை உனக்காக கொடுத்தாங்களே, அவங்க கழுத்துல இருக்கிற அந்த ஆரத்தை கழட்டி உனக்காக கொடுத்தார்களே, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உனக்காக அவங்க உதவி செய்தார்களே, அவர்களுடைய குடும்பத்தை மறந்துட்டியா? அவங்களுக்கு உதவி செய்ய உனக்கு இருதயம் இல்லாமல் போயிற்றோ? ஆண்டவர் தாவீதுடைய உள்ளத்தை வாதித்தார். தாவீது மனசுல அந்த காரியம் ஜீபாவை கூப்பிட்டு கேட்கிறார், யார்ப்பா நீ தான் சவுலுக்கு வேலைக்காரனா இருந்தல்ல, எனக்கு சொல்லு, சவுலுடைய குடும்பத்தார்ல யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க, ஒரே ஒருத்தர் இருக்கிறான், மேவிபோசேத். அந்த மேவிபோசேத் மட்டும்தான் இருக்கிறான். ஆனா அவன் கால் ஊனமா இருக்கிறான். கால் ஊனம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எழுந்து நிக்க முடியாத நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? யார்கிட்டையும் போய் சிபாரிசு பண்ணி கேட்கறதுக்கு கூட முடியாம நீங்க செயலிழந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க வீட்டு கதவை இன்னைக்கு இரவு தட்ட வைக்க போறார். யாராவது ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ஜீபா இவன் ஒரு பெரிய ஆளு, சாதாரண ஆளு கிடையாது. இந்த ஜீபா மேவிபோசேத்தை பத்தி சொல்லனா ராஜாக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த ஜீபா பாருங்க, இவருடைய வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறான்றத அவர் மறைத்து வைத்திருந்தார் இவ்வளவு நாள். ஏன்னா அவன் மேவிபோசேத்தை கொன்றுவாங்களோன்னு. வேலை வரும்போது ராஜா கேட்டபோது ராஜாவுக்கு பயந்து யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தா மேவிபோசேத்தை மறக்கப்பட்டு போயிருந்திருப்பான். ஆனா இந்த ஜீபா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் மேவிபோசேத்தை காப்பாற்றுவேன் என்று சவுலுடைய குடும்பத்தாருக்காக வைராக்கியமாக இருந்த மேவிபோசேத், ஆமா ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி தைரியமா சொன்னான். இந்த ஜீபாவும் ஒரு டெஸ்டினி ஹெல்பர்.
ஜீபாவும் ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பர். உங்க பேரை ஞாபகம் வச்சு பலர் இருக்கிற அரசவையில் உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? சில பேர் உங்களை பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? நான் ஊழியத்துக்கு பல இடங்கள் போயிட்டு வரேன். நம்ம தேசத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள் என்னுடைய ஊழியத்தை பார்த்துட்டு நம்ம தேசத்தில் இருக்கிற பெருந்தலைவர்கள் வந்து உட்காரும் போது அவங்க இடத்துல என்னை பற்றி கேட்கும் போது அவங்க என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, வல்லமையான ஒரு மனுஷன், ஒரு தம்பி இருக்கிறான்னு சொல்லுவாங்களா? அவனை பற்றி தெரியலங்க எனக்கு அதிகமா. அவனை பற்றி கொஞ்சம் இன்டர்நெட்ல தவறா வருதே. மற்றவருடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறவர்களா அல்லது மற்றவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? உங்களால ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களால போக முடியல. அப்போ நீங்க போக முடியாவிட்டாலும் அந்த மீட்டிங்க்கு அல்லது அந்த கூட்டத்துக்கு அல்லது அந்த வேலைக்கு என்னை போல தகுதியான இன்னொரு நபர் இருக்கிறார், அவருடைய பெயரை நான் சொல்றேன், அவருக்கு வேணா அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்றதுக்கு மனசு இருக்குதா? நாம் வாழ்கிற உலகம் ரொம்ப சுயநலமான உலகமா இருக்கிறது. எல்லாத்திலையும் தாம் பேர் வேணும், தனக்குன்னு செல்ஃபிஷா வாழ்கிற ஒரு சுயநலமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிபாரிசு பண்ணுகிறார் பாருங்க, இந்த ஜீபா சிபாரிசு பண்ணுகிறார். ஆமா ராஜா, மேவிபோசேத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான், கால் முடமாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அப்ப ராஜா ஜீபா கிட்ட சொல்றார், நீ போய் அவனை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும்போது ராஜா மேவிபோசேத்தே என்றார். அதுக்கு அவன் சொல்றான், இதோ அடியேன். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை ஃபேவர் செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். வாவ்! ஒரு நிமிஷம் இவன் முடமான ஒரு ஏழை பிச்சைக்காரன், அடுத்த நிமிஷம் சவுலுடைய எல்லா நிலங்களையும் பெற்று செல்வ சீமானாக மாறிவிட்டான். ஓவர் நைட் உங்க சூழ்நிலையை மாற்ற தேவ தயவு உங்களை தேடி இன்னைக்கு வருவதாக, உங்களை தேடி தேவ தயவு கதவை தட்டி உங்களை கூப்பிடுவதாக. Your destiny helpers will be released tonight. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவர் நிலங்களை கொடுப்பேன்னு மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அடுத்தது சொல்றாரு, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். சொல்றாரு, you will eat at my table forever. ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிடலாங்க. நம்ம யாருக்காவது உதவி செய்யணும்னு என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட்டு போவோம். அன்னைக்கு சாப்பாடு வாங்கி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு முறுக்கு பேக்கெட்டும் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் நான் தான் பண்ணுவேன், அதெல்லாம் தான் சொல்கிறேன். முறுக்கு பேக்கெட்டும் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வாங்கி கொடுத்து நல்லா அவ்வளோ சந்தோஷப்படுத்தி அவங்கள கூப்பிட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா பிரியாணி கடைக்கு, பார்பெக்யூ பிடிக்கும்னா பார்பெக்யூ கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு கத்துறவங்களே ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவேன். ஆனால் டெய்லி என் வீட்டில் உனக்கு சாப்பாடு போடுவேன். டெய்லி என் கூட நீ சாப்பிடுவ. எனக்கு என்னெல்லாம் சமைக்கிறாங்களோ அவ்வளவு உனக்கு தரப்போறேன். இனிமேல் உன் அட்ரஸ் லோதிபார் இல்ல, உன் அட்ரஸ் என் வீடு, உன்னுடைய அட்ரஸ் என்னுடைய அரண்மனை. ஆர்டரே இல்லாத இடத்துல இருந்த மேவிபோசேத்தை, முடமா கிடந்த மேவிபோசேத்தை தேவ தயவு யோனத்தான் நிமித்தம் தேடி வந்து கதவை தட்டி அரண்மனைக்கு வான்னு கர்த்தர் கூப்பிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களையும் கூப்பிட போறார், உங்களுக்கும் அழைப்பு வரப்போகிறது. நான் பல தேசங்களுக்கு போகும்போது பல நபர்களை சந்திப்பது உண்டு. அதுல
பெரிய பெரிய வீடு வைத்து பெரிய பெரிய வாகனம் இருக்கிற சில நபர்கள் எனக்கு சொல்லுவாங்க, அண்ணன் நான் வெள்ளூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்ண்ணே, நான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பஸ்ஸே வசதி இல்லாத இடத்துல நாங்கள் ரோட்டுக்கு வரத்துக்கே நாங்கள் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் ஏறுவோம். அந்த மாதிரி கிராமத்தில் இருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி என்னை இவ்வளவாய் பெருக வச்சு இவ்வளோ பெரிய இடத்த வீட்டை கொடுத்து என்னை கனம் பண்ணியிருக்கிறா. காரணம் எங்கள் அம்மா சர்ச்சில் பாய் மடிப்பாங்கன்னு. எங்கள் அம்மா சர்ச்சில் பாய் மடித்து போடுவாங்க. அந்த யோனத்தான்கள் நிமித்தமாக மேவிபோசேத்துகளை உயர்த்துகிறவர். அந்த தம்பி என்ற சொன்னானே, நான் +2 பெரிய மார்க்கெல்லாம் எடுக்கல, என்னமோ காலேஜ் பண்ணேன், நாங்கள் தகுதி உள்ளவனே இல்லை, ஆனால் உன்னை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். படிப்பில்லாமல் நீங்கள் முடமாக இருக்கலாம், அரசியல் செல்வாக்கு, செல்வந்தர்களுடைய செல்வாக்கு இவைகளெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ராஜாவுடைய உள்ளத்துல பேசுவார். உங்களுக்காக சில செல்வந்தர்களுடைய உள்ளத்துல பேசுவார். உங்களுக்காக சில அரண்மனையில் இருக்கிறவர்களுடைய உள்ளத்துல பேசுவார். அவங்க கிட்ட சொல்லுவார், அவங்கள மறந்துடாத, அவங்கள தூக்கி விட வேண்டிய டைம் வந்துருச்சு, அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டி இதை கொடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ராஜாவின் பந்திக்கு கூப்பிட்டாராம். ராஜா சொல்லிட்டார், இனிமேல் டெய்லி என் கூட உட்காந்து சாப்பிடணும். அதை மட்டும் இல்லை, அவர் அடுத்ததான் ஒன்று சொன்னார், எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை பார்த்து 9ஆம் வசனத்தில் வாசி பாருங்க. ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும். எவ்வளவு பேரு? 15 குமாரரும். எவ்வளவு பேரு? சரி, அப்புறம் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். எவ்வளவு பேரு? 20 வேலைக்காரர். 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்? 20 வேலைக்காரர் வீட்டில் வச்சிருப்பாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தனா இருக்கணும். அந்த சீபாவை கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு மேல உனக்கு கீழே இருந்தவனை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். இனிமேல் உன் வேலை, உன் எஜமானுக்காக நீ வேலை செஞ்சு அவன் வயல் நிலத்தை பயிரிட்டு நீயும் உன் குமாரும் உன் வேலைக்காரர்களும் அந்த 20 பேரும் 15 35 பேரை வச்சு யோனத்தானுடைய நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை யோனத்தான் கிட்ட நீங்க மாசம் கொடுக்கணும். ஆனாலும் அதுல இருந்து அவன் சாப்பிட மாட்டான், சாப்பாடை நான் கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என்ன நல்ல மனசு பார்த்தீங்களா தாவீதுக்கு. அதனால்தான் கர்த்தர் தாவீதை பத்தி சொன்னாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன். சில பேருக்கு தங்க வீட்டில் எல்லாரையும் வச்சு பராமரிக்கணும்னு ஆசை, சில பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸ். யாரையும் வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க, ஒரு செம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், சில பேருக்கு அதுல கஞ்சத்தனம். அவங்க ஏன் சாப்பிட்டாங்க, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? தாவீது இருதயத்தை பாருங்க. எப்பவோ யோனத்தான் செய்த அந்த நன்மையை நினைத்து தயவை குதிப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தாவீது மேவிபோசேத்துக்கு உதவி டெஸ்டினி ஹெல்ப்பரா தாவீதுக்கு உதவி, தாவீது மேவிபோசேத்துக்கு உதவி செய்தான். பாருங்க, 12ஆம் வசனம் சொல்கிறது, மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்புறம் மேவிபோசேத் ராஜாவின் பந்தியிலே நித்தம் வசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. இருந்துட்டு போதுங்க, ராஜா அரண்மனையில சாப்பிட உட்கார்ந்தாச்சு, இதுக்கு மேல என்னங்க வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு போட்டுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அரண்மனையில உட்கார வைக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க?
உங்களை தேடி அந்த டெஸ்டினி ஹெல்பர்ஸை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இதை நான் ஆவியில உணர்ந்தபடி நான் சொல்றேன். இப்படிப்பட்ட டெஸ்டினி ஹெல்பர்ஸ் உங்களுடைய லைஃப்ல நம்பர் 1 எழுதிக்கோங்க. இது உங்களுடைய சொந்த ரத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Your destiny helper அவர்களுடைய சொந்த ரத்தமாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் போதும். இரண்டாவதாக, உங்களுடைய தரிசன உதவியாளர்கள் உங்களை மாதிரியே இருப்பாங்க, உங்களை மாதிரியே பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை மாதிரியே அந்நிய பாஷை பேசுவாங்க, உங்களை மாதிரியே அவங்க அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பாங்கன்னு நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்பார்த்து அவர்களுடைய வாய்ப்புகள், தருணங்களை இழந்து விடுகிறார்கள். டெஸ்டினி ஹெல்பர்ஸ் யாருன்னா, அந்த நேரத்தில் தேவனால் எழுப்பப்பட்டு உங்களுக்கு உதவி செய்ய தேவனால் அனுப்பப்படுவார்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா, அந்நிய பாஷை பேசுறாங்களா, சபையில வந்து ஜெபம் பண்ண வராங்களா? சில செல்வந்தர்களை சபை மிஸ் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்கள ஃபுல்லாக ரட்சிப்பு நடத்தி அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்து அவன் நகையை கலட்டி அவன் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு அவன் எங்களை மாதிரி மாறணும், எங்களை மாதிரி பேசணும்னு நம்ம நினைக்கிறதுனால தான் நிறைய இடங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணார். அநேகரை இவர் தொட்டார். அதுல கனம் பொருந்திய ஸ்திரீகள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யாரெல்லாம் அல்லேலூயா சொல்ல விரும்புகிறேன்? அந்த கனம் பொருந்திய ஸ்திரீகள் மறைமுகமாக வந்து ஊழியம் செய்தார்கள். நிக்கோதேமேயு என்று ஒருத்தர் இருந்தார். அவர் மறைமுகமாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார். ஆண்டவர் உடனே, நீ என்ன இப்படி 2 வேஷம் போடுற, எனக்கு உன்னை பிடிக்கல, போ, நீ போய் முதலில் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்து விட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லு, நான் இயேசுவோடு இருப்பேன்னு சொல்லி சொன்னாதான், வாழ்ந்தாலும் உம்மோடு தான் பாடினாதான் உன்னை சேப்பையா, போயா அப்படின்னு சொல்லல. Today the church is losing how to be like Christ. We are making the church only for the edified. The church is for everyone. இந்த வீட்டில் கெட்ட குமாரர்களை கொண்டு வந்து அவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துறது தான் வீடு. அப்பா குமாரன் கிட்ட நீ போய் ஃபர்ஸ்ட் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வீட்டுக்குள்ள வான்னு சொல்ல, வீட்டுக்குள்ள வா, ஏன் வேலைக்காரங்க உனக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விடுவான். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு வந்தார். நம்ம என்ன பண்றோம்? சபையில தேவன் அதுக்காக பிசினஸ் பீப்புளை எழுப்புவார். அவங்க உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டாங்க. அவன் வேலை காணிக்க கொடுக்கறது. நம்ம உட்கார்ந்து இந்த ஸ்பெக்ஸை போட்டுக்குவோம். நியாயாதிபதி, ஓவர் பரிசுத்தவான் அப்படின்ற அந்த கண்ணாடியை போட்டு அவன் ஏன் வரல, இவன் ஏன் வரல, அவனை கர்த்தர் மாத்துறதுக்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவங்க மூலமா என்ன செய்யணுமோ அந்த டெஸ்டினி அதை கர்த்தர் செய்வார், அவங்க மூலமா நிறைவேற்றுவார். கோரேஸ்னு ஒரு ராஜா இருந்தாரே, அவர் ரட்சிக்கப்பட்டவர் நினைக்கிறீங்க? சைரஸ் என்ற ஒரு சரித்திரத்தை எடுத்து பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சொல்லி போட்டிருக்குதே, அவர் யார்? தானியேல் தீர்க்கதரிசியா இருக்கும் போது நின்ற ராஜாக்கள் யார்? நேபுகாத் நேச்சார் பாபிலோன்ல இருந்த ராஜா யார்? அவர் ரட்சிக்கப்பட்டவரா? தானியேலின் நாட்களில இந்த புல்லு மாதிரி மேய்ஞ்சிட்டு வந்தாரே, யார் அவர்? ஃபுல்லா மனம் மாறினவரா? யூதனாக மாறிவிட்டாரா? விருத்த சேதனம் செய்து விட்டாரா? இல்லை பிரியமானவர்களே. பலவிதமான கிஃப்டிங் இருக்குது. அரசியல்வாதி கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது, பிசினஸ் பண்றவங்கள்ட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது, லா படிச்சவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது, மீடியாவில் இருக்கவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது. எல்லா கிஃப்டையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு தெரியும், அதுல ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பர் உங்களுக்காக கர்த்தர் மறைச்சு வச்சிருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மோட கூட ஜெபத்துக்கு வர்ற இவங்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து வச்சுக்கிட்டு சபை வளரலையே, எனக்கு தரிசனம் பெருசாகலையே, என் பிசினஸ் பெருசாகலையே. யூ ஹாவ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஏசாமி எப்போதும் சீஷர்களோட சாப்பிட்டுக்கிட்டே இல்லை. எங்க போய் சாப்பிட்டாராம்? பாவிகளோட சேர்ந்து சாப்பிட்டாராம். பரிசேயர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர் பாவிகளோடு போய் சாப்பிடுகிறார்.
இன்னைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தா எங்க போய் சாப்பிடுவார்னு நினைச்சுக்கீங்க? சொல்லுங்க. மன்னா ஸ்வீட்ல சாப்பிடுவார்னு நினைக்கிறீங்களா? பொன்னுசாமி ஹோட்டல்ல சாப்பிடுவாரா? பொன்னுசாமியில தான் சாப்பிடுவாரு. நீங்க ஒரு கிறிஸ்தவ கடைக்கு அவர் வருவார்னு உட்காந்து எதிர்பார்த்து ஈய ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவர் பாட்டா அங்க பால்விகளோட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு பாவிகளை மனம் திரும்ப வைக்கணும். இவர்கிட்ட இருக்கிற பரிசுத்தம் அவங்களுக்குள்ள வரணும். ஆகவே அவங்களை இம்பாக்ட் பண்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கணம் பொருந்திய ஸ்திரீகள் ஊழியம் செய்தார். அவங்க தான் அவருடைய மினிஸ்ட்ரியை ஃபண்ட் பண்ணது. அவருடைய கூட்டங்களுக்கு உதவி செய்தவர்களாம். வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்றும் அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அதுக்கு மேல உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து விடுதலை வாங்கின ஸ்திரீகள், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட தான் பிசாசு துரத்துனா அவங்களை எப்படா பிசாசு திருப்பி வரும்னு பார்த்துருவோம். அந்த சிஸ்டர் நீ கோவப்பட்டாங்க, ஒருவேளை திருப்பி வந்துருச்சோ? நமக்கு எப்போதுமே இதே மாதிரி பார்த்து 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 இந்த தரிசன உதவியாளர்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஸ்பெக்ஸை மாற்ற சொல்றார். கிருபை என்கிற ஸ்பெக்ஸை போடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? சத்தமா. They will not necessarily like you or talk like you. They will not look like you or talk like you. மூன்றாவது, இந்த தரிசன உதவியாளர்கள் அவர்கள் உங்களுக்காக பேசும்படி தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் மோசேயை அழைத்தார். மோசே நல்ல பேச்சாளர் இல்லைன்னு கர்த்தர் ஆரோனை அழைத்தார். ஆரோன் ஒரு தரிசன உதவியாளர். மோசே சொல்றதுதான் ஆரோனுடைய வேலை. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? அப்படியானால் உங்களை விட சில தாளந்துகள் நிறைந்தவர்களை கூட கர்த்தர் கொண்டு வந்து உங்களோட இணைப்பா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்னை விட நல்ல டாலண்டடா இருக்கிறான், இவனை மட்டம் தட்டணும், இவனை விட்டா இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவான். எல்லா இடங்கள்லையும் இல்லை, சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். நம்மளை ஸ்பெஷல் ஸ்பீக்கராக கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம எல்லாம் பேசி முடிச்ச உடனே தனியாக ஏன்ச்சு அந்த பாஸ்டர் இன்னொரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். எதுக்குன்னா அவங்க சபையார்கிட்ட என்னதான் இவன் வந்தாலும் நான் தான் இங்கே கிங்கு. அவங்களால இன்னொருத்தர் அந்த இடத்துல வல்லமையாக அவனை மூவ் பண்ணால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு ஏன்ட்ட சொல்லிப்பா முடிக்கணும், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் முடிச்சோன்னா அவங்க பாட்டுக்கு திருப்பி போய் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், நான் தான் இவன் அடுத்த வாரம் போயிடுவான், அப்புறம் நான் தான் உங்கள் மெய்ப்பெண், எனக்கே அந்த கணத்தை செலுத்துங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளால சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள. நம்முடைய டீம்ல பாருங்க, செருயாவினுடைய குமாரர் தாவீதோட இருந்தார்கள். அந்த தாவீதோட அவங்க பலத்திருந்தார்களாம். they were strong people. யார் அவங்க? யோவாபும் அவங்க யாருங்க? வாசிங்களேன், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். செரியாவின் 3 குமாரராகிய யோவாபு, அபிசாய், ஆசகேல். இவங்க தாவீதுடைய அந்த ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் இருந்தவங்க. இவங்க எல்லாம் தாவீதை விட இன்னும் பலசாலிகளா, யுத்த புருஷர்களா இருந்தாங்க. யோவாபு தான் அவர் எல்லாத்தையும் நடத்தினார். தாவீது உடனே யோவாபு ஜெயிச்சு வந்தோடனே யோவாபு கிட்ட இருந்து நீ போய் உட்காருப்பா, ஓரமா உட்காருன்னு சொல்லல, அவருக்கு வேண்டிய கணத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜே மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. பாஸ்டர் தான் முதல் பாடல், ஆராதனை பாடல், அனௌன்ஸ்மெண்ட், செய்தி, கடைசி ஸ்தோத்திரம், ஜபம் எல்லாமே பாஸ்டரே போட்டு முடிச்சிருவார். யாருக்கும் இடமே இருக்காது.
நானே ராஜா, நானே மந்திரி, நானே குமாஸ்தா, நானே டீ பாய். ஆனா சில இடத்துல பார்த்திருக்கிறேன், பெரிய தரிசனம் உடையவர்கள் மற்றவர்களை தன் தோள்களின் மேல் ஏத்தி வச்சு அழகு பார்ப்பான். சுகம் வேணுமா? உங்களுக்கு ஒரு தரிசன பங்காளர் வேணும். எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்வார். மேவிபோசத்தை அழைத்து ராஜாவுடைய அரண்மனையில் உட்கார வைத்தது போல உங்க சாபத்திலிருந்து, உங்க கடன்ல இருந்து, உங்க வியாதியிலிருந்து, கவனிங்க, ஒரு நல்ல டாக்டர், தேவனால் உங்களுக்காக நியமிக்கப்பட்டவர், உங்க பிரச்சனைக்கு நல்ல சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவார். உங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்து விடுவார். ஒரு நல்ல செல்வந்தர், அவருடைய உள்ளத்துல கர்த்தர் பேசினாரா, அவரே வந்து உங்க கடனை தீர்த்து முடிச்சிடுவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்குன்னு சொல்லி அவர்களை தேடி அவருடைய வீட்டு வாசல்ல போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடினால் அவர் இவர்களை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து விடுவார். எத்தனை பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூவை தரணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.